ககன் அழுதுகிட்டே அவங்க அப்பாக்கிட்டே என்னை விட்டு போயிடாதம்மா, எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை இந்த உலகத்துலன்னு சொல்லிட்டு அழுது இது பண்ணுறாரு. ஏன்னா நான் எப்படிடா இவ்வளோ வருஷமாக என் பையன் எனக்காக இருந்தவனை விட்டுட்டு இப்போ வந்து கூப்பிட்டா நான் போயிடுவேன்னு நினச்சேன். நீ என்னடா நினச்சேன் என்னை பற்றி? அதெல்லாம் கிடையாது, நீ தான் எனக்கு முதல்ல. நாங்கள் வேணால் அப்போ வாழ்ந்துக்கலாம் ஒன்றா, ஆனால் நீ எப்போ என் வயிற்றுக்குள்ள வந்தியா அதுக்கப்புறம் நீ தான் எனக்கு முதல் இது, அதுக்கப்புறம் தான் அவருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா சரி சரி வா அம்மா எங்கள் பூமின்னு சொல்லி கேட்க அந்த தையத்தை பற்றி பேசுறீங்க. இவ்வளோ நாள் அவள் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்ததே அந்த ஆளை தானா? அது தெரிஞ்ச உடனே காரை விட்டு இறங்கி குதிச்சு ஓடி போனான். அப்போ அந்த வீட்டுக்கு போயிருக்காளா? எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா? அவன் என்னன்னா பண்ணிட்டு போட்டோம்ப்பா, அவளை முதல்ல வெளியே அனுப்பிச்சலாமா அப்படின்னு சொல்லிட்டு ககன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சோகமாக மூணு நடந்துட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் வந்துட்டு அவங்கள கடத்தின அந்த ரவுடி வராரு. பூமியை பார்த்தவொடனே துரத்திட்டு வராரு. பூமியும் பயந்து போய் ஓடிட்டு வராங்க. அப்போ ஒரு கார் இடிச்சிடுது. அப்படியே கீழே விழுந்து அப்படியே துடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் பூமி வந்து ஐயோன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுங்கன்னு எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க, வேடிக்கை தான் பார்க்குறாங்க. அப்புறம் போயிட்டுருக்க ஒரு காரை நிப்பாட்டி ஹெல்ப் பண்ண சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சொல்லி தூக்கி போட்டுட்டு போகிறாங்க. போகிற வழியில் வந்துட்டு ஒன்றும் இல்லை தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறத பார்த்தா அந்த ஆள் வந்துட்டு என்னை மன்னிச்சிடுமா, அவனுக்கு போய் அன்றைக்கி உன்னை போய் கொலை பண்ணுறதுக்கு உனக்கு அர்த்தம் இல்லைம்மா, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் அந்த ரத்தம் அதனால தான் வந்துட்டு உனக்கு இந்த மன்னிக்கிற குணம், இந்த இறக்க குணம் எல்லாத்தையும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க? என் அம்மா யாருன்னு தெரியுமா? ஆமாம் தெரியும். நீ வந்துட்டு எதுவும் போச்சப்போ உங்ககிட்ட வந்துட்டு சோபா சந்திராவோட சால்வும் வந்துட்டு சலங்கையும் இருக்கும். அது எதனாலனா அவங்க தான் உன்னோட அம்மா. நெருப்பு வச்சதுக்கப்புறமும் வந்துட்டு உங்களுக்கு வலி வந்து குழந்தை அவங்களுக்கு வந்து அவங்க வந்து குழந்தைய காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பொம்மைக்குள்ளே ஒன்று வச்சு தூக்கி போட்டுட்டாங்க. நான் அப்போது அதை பார்த்துட்டேன். இந்த கொள்ளம் தான் வந்தேன், ஆனால் அதுக்குள்ளே அந்த இடத்துல பாம்பு வந்துச்சு, அதனால் நான் பயந்துட்டு அங்கேருந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணுது. அப்போ இவர் பார்த்துட்டாருன்னா இப்போ பூமியை கடத்த வந்திருக்காருன்னா அந்த குழந்தை உயிரோடு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்டே ஏன் இத்தனை நாள் இவர் சொல்லலை அப்படின்ற ஒரு விஷயம் தோணுது. அதை கேட்டோன்னா செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. நான் குருவான்னு நினச்சோன்னே என்னோட அம்மாவை உண்மையை தான் சொல்கிறீங்களான்னு ஷாக்காகி பூமி கேட்க, ஆமாம்மா சாகிற நிலமையில இருக்கேன், நான் எப்படி போய் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சேர்த்து விட்றாங்க. சேர்த்துட்டு சந்தோஷத்தில் இதை பற்றி எங்கள் அம்மா அவங்க டான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் நடந்து வராங்க. அப்போ கரெக்டாக ஒரு போர்டில் வந்துட்டு ஷோபா சந்திராவோட ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்தோம்னா அம்மா உங்கள் கண்ணு முன்னாடி நான் டான்ஸ் ஆடி காமிக்கணும், நான் கற்றுக்கணுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ நீங்கள் இல்லை, இருந்தாலும் நீங்கள் இங்கே இருக்க தான் நினச்சி உங்களுக்காக நான் இந்த டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தனியாக ரோட்டில் ஆடிட்டுருக்காங்க. அப்போ அந்த பக்கமாக வர நிறைய டான்ஸஸ் பசங்க வந்துட்டு அவங்களும் இறங்கி இவங்களோட சேர்ந்து ஆடிட்டுருக்காங்க. அப்போ அந்த வழியாக வந்து ககன் வந்துட்டு பார்த்துட்டாரு. என்ன பண்ணிட்டுருக்கா அந்த தையக்காரன் இறங்கி வந்துட்டு வான் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க டான்ஸ் ஆடிட்டு போகிற ஒரு ஆள் வந்துட்டு டவல் விரித்து காசு போட்டு விட்றாரு. எல்லாருமே அதை பார்த்துட்டு போட்டு விட்றாங்க. அதை பார்த்தோன்னே ககன் டென்ஷன் ஆகி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. அவங்க அம்மா கிட்ட, தங்கச்சிக்கிட்ட, வீட்டு வேலைக்காரங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் காசு எவ்வளோ கேஷ் வச்சு கேட்கல எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. மொத்தத்தையும் டேபிள் மேலே வச்சு இந்த காசு இல்லை, இன்னும் நிறைய காசு கூட கொடுக்குறேன், இப்படியெல்லாம் போய் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னாச்சுடான்னு அவங்க அம்மா கேட்க, இவங்க டான்ஸ் ஆடி காசு வாங்கிட்டு இருக்கா நடு ரோட்டில்னு சொன்னாங்க. என்னது என்ன இப்படி நினச்சிட்டிங்க? அதெல்லாம் இல்லை, நான் எங்கள் அம்மாவை நினச்சிட்டு பண்ணேன். என்ன உளறிட்டுமா? இப்படி நம்ம வர வழியில் கூட வந்துட்டு இத்தனை நாள் சோபச்சந்திரா இவ்வளோட குருன்னு தானே சொல்லிட்டு இருந்தா, இப்போ இவளோட அம்மான்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஆமாம் ஆண்டி, அவங்க தான் எங்கள் அம்மா இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்து இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுன்னு சொன்னாங்க. என்னம்மா தலையில் கிளியில் அடிபட்டுச்சா, இந்த பொருள் கிருள் மேலே விழுந்துச்சா, என்னாச்சு, எதுக்கும் போய் ஹாஸ்பிட்டல் போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துடுறியா அப்படின்னு அவங்க அம்மாவும் கேட்க, ஆண்டி இதுதான் ஆண்டி உண்மை, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு தெரியும், அப்போ தெரிஞ்சுப்பீங்க நான் சொன்னது உண்மைதான்னு சொல்லிட்டுன்னு உள்ளே போயிடறாங்க. என்னது இது ஆண்டியே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த வீட்டில் யார் நம்புவாங்க? அப்பாக்கெல்லாம் எப்படி தெரிய வரதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த அடிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் சேர்த்த ஒரு ஞாபகம் வந்து அவர் வந்து உண்மையை சொன்னால் நம்புவாங்கன்னு சொல்லிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் வந்துட்டு பில்லெல்லாம் கட்டணும், இவ்வளோ கட்டணும், அவர் வந்து கோமாவில் இருக்கிறாரு, எப்போ வேணால் கண் முடிப்பாருன்னு சொல்லிடுறாங்க. 2 லட்சம் டெபாசிட் பண்ணணுன்னா ஐயோ இவ்வளோவா, என்ன பண்ணுறது, நம்ம யாருன்னு உலகத்துக்கு சொல்லணுன்னா வந்துட்டு இதை 2 லட்சம் நம்ம கொடுத்து தான் ஆகணும், எப்படியாவது அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சரிங்க டாக்டர் நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து பூமி வந்து சோகத்தோடு திரும்பி வராங்க. இன்னொரு பக்கம் இங்கே வந்து ககனுக்கும் பூர்ணிக்கும் சாப்பாடு போட்டு அவங்க அம்மா சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க. செரி வராரு.
ஏய் வாடா சாப்பிட்றா, என்னாச்சு கை எதுவும் மறைச்சிட்டு இருப்பாரு. சரி என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அப்போ கை அடிபட்டுருக்கதை பார்த்துட்டாரு. எப்படா அது அடிபட்டுச்சுன்னு கேட்க தயங்கிட்டே இருக்காங்க. உண்மையே சொல்லு, இது கூட என்கிட்ட சொல்ல மாட்டேன், எல்லாத்தையும் மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு கதை கேட்க, இல்லைண்ணா அப்பாவை வந்து மொத்தமாக இந்த வீட்டுக்குள்ளே வெளியே அனுப்ப விடாமல் பார்த்துக்கலான்னு பிளான் பண்ணாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டவொடனே ஏன்டா அந்த ஆளுக்காக வந்துட்டு நீ இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுக்கணுமா, இதெல்லாம் தேவையா உனக்கு? இல்லைண்ணே கண்டிப்பாக வந்துட்டு நம்ம குடும்பம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் செய்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்ல, இந்த விஷயத்தில் என்னால் உன்னோட வாதாட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி வா சரி அப்படின்ட்டு அவங்க பெரியம்மா சொல்ல, சரின்னு வந்து உட்கார்றாரு. தட்டில் போட்ட ஒன்றும் வந்துட்டு கை இது பண்ண முடியாதேன்னு யோசிக்கிறாரு. சரி நான் ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு கங்கன் ஊட்டி விடுறாங்க. சந்தோஷமாக சரி சாப்பிட இதை பார்த்து பொறாமையில் பார்த்துட்ருக்குறாங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பூர்ணி. அதோட எபிசோட் முடியுதுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.